வணக்கம். 2024 டிசம்பர் 2 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். நேற்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக ஊத்தங்கரையில் 503 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. ஜமுனாமாத்தூரில் 250 மில்லிமீட்டரும், மேலும் அடுத்தபடியாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திருப்பாலப்பந்தல்ல 320 மில்லிமீட்டரும், மாதம்பூண்டியில் 309 மில்லிமீட்டரும் மழை பொழிந்திருக்கிறது. அதேபோல தருமபுரி மாவட்டம் கரூரில் 331 மில்லிமீட்டரும், பாப்பிரெட்டிப்பட்டியில் 198 மில்லிமீட்டரும் மழை பொழிந்திருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமாத்தூரில் 225 மில்லிமீட்டரும், தண்டராம்பட்டில் 202 மில்லிமீட்டரும் மழை பொழிந்திருக்கிறது. இப்படி நேற்றும் 500 மில்லிமீட்டருக்கு மேல மழை பொழிந்திருக்கிறது. கல்வராயன் மலைப்பகுதியை தடுக்க, கல்வராயன் மலைப்பகுதியில் தடுத்து திருப்பப்பட்ட காற்று அது செங்கம் வழியாக திசை மாறி அது ஊத்தங்கரையில் போய் கொட்டி இருக்கிறது. 503 மில்லிமீட்டராக நேற்றும் 50 சென்டிமீட்டருக்கு மேல் மழை. இன்னும் கல்வராயன் மலைப்பகுதியை தாண்டவில்லை. தாண்டி கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டத்திற்கும், அதனை அடுத்து ஈரோடு மற்றும் கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும், முதல்ல மேட்டூர் மற்றும் கர்நாடக அணைகளுக்கு இடைப்பட்ட பகுதிக்கும், அதற்கு அடுத்தபடியாக கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளாம், அதாவது வயநாடு குடகு பகுதிகளுக்கும், அடுத்தபடியாக நீலகிரி மாவட்ட பகுதிகளுக்கும், ஒட்டுமொத்த பாலக்காட்டு கணவாய்களில் இருக்கக்கூடிய மாவட்ட பகுதிகளுக்கும், அதேபோல கேரளாவின் ஒட்டுமொத்த பகுதிக்கும், குறிப்பாக வயநாடு உள்ளிட்ட பகுதிகளுக்கும், வயநாடு குடகு உள்ளிட்ட பகுதிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும், ஒட்டுமொத்த கேரளாவின் அதாவது கொச்சி முதல் மங்களூர் வரைக்கும் உள்ள கர்நாடக பகுதி வரைக்கும் உள்ள எச்சரிக்கையாகவும், குறிப்பாக காசர்கோடு, கோழிக்கோடு, மாகே போன்ற பகுதிகளுக்கு உச்சபட்ச எச்சரிக்கையாகவும், குறிப்பாக வயநாடு பகுதிகளுக்கு உச்சபட்ச எச்சரிக்கையாகவும் இதை விடுக்கிறேன். வரக்கூடிய நாட்களிலே டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை இருக்கும். அடுத்த நிகழ்வு 5ஆம் தேதிக்கு பிறகு வந்து ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். 10ஆம் தேதிக்கு மேல் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வருகிறது, அது கூடுதல் மழைப்பொழிவை கொடுக்கும். அதற்கு பிறகு வளிமண்டல நிகழ்வு இருக்கிறது. விரிவான அறிக்கை பார்க்க